வணக்க மக்களை, சற்று முன் வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? தாவை கல்வனையும் 5 மாஜி அமைச்சர்களா, எக்ஸ் எம்எல்ஏ 10 மாவட்ட செயலாளர்கள் காலியாகும் அதிமுகவா? வாங்க வீடியோவை மூலமாக காண்கலாம். அதாவது தமிழக அரசு வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாற்றம் மற்றும் கட்சி தாவல் நிகழ்ச்சிகள்லாம் ஒரு இயல்பாகவே நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் 3வது அடுக்கு தள்ளப்பட்ட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிளவு என்பது உட்கட்சி விவகாரம் தீவிரமடைந்திருக்கிறது. அந்த வகையில் தான் அண்மையில் கூட 6 பேர் தனது அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்துதான் விராலிமலை சட்டமன்ற தொகுதியான விஜயபாஸ்கர் கூட அண்மையில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டார். இந்த நிலையில்தான் அதிமுகவை சேர்ந்த விஜயபாஸ்கர் உள்பட 5 முன்னாள் அமைச்சர்கள் கண்டிப்பாக நாளை மறுநாள் நடக்கவுள்ள அந்த தாவைக்காவின் இணைப்பு விழாவில் கண்டிப்பாக அவர்கள் ஐக்கியமாக இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. தனது 30 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் கொண்ட விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவின் முகமாகவே விளங்கக்கூடிய சூழலில் இப்பொழுது அண்மையில் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் அவர் தாவைக்காவில் இணைவர் என்ற செய்திதான் அரசியலிலே புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அவர்கள் மட்டுமல்லாமல் 8 முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் 10 மாவட்ட செயலாளர்கள் தாவைக்காவில் இணைகின்றனர். இதனால் அதிமுகவின் அடிமட்ட கட்டமைப்பே ஆட்டம் கண்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் மற்றும் அதிமுக தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜூலை 2ஆம் தேதி தாவைக்கா மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கு மிக முக்கியமாக நாளாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவின் அடிமட்ட கட்டமைப்பு ஆட்டம் காண செய்யும் வகையில்தான் அக்கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களும் பலரும் தாவைக்காவில் ஐக்கியமாக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் இருவருமே தங்கள் எம்எல்ஏ பதவை ராஜினாமா செய்து விட்டார்களாம். இவர்கள் இருவரின் ராஜினாமா என்பது ஏற்கப்பட்டுள்ள நிலையில் நாளை மறுநாள் முதல்வர் விஜய் முன்னிலையில் இவர்கள் இருவருமே தாவைக்காவில் இணைய இருப்பதாக கூறப்படுகிறதா. இருவருமே பனையூர் அலுவலகம் அல்லாமல் முதல்வர் விஜய் முன்னிலையில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளார்களாம். இதனால் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஜூலை 2ஆம் தேதி நிகழ்ச்சி ஒன்று ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சென்னை ஈசிஆரில் உள்ள கன்வென்ஷன் சென்டரில் இணைப்பு விழாக்கள் ஏற்பாடுகள் தடவலாக நடந்து வருகிறதா. விஜயபாஸ்கர் மட்டுமல்லாமல் முன்னாள் அமைச்சராக 5 பேர் தாவைக்காவில் ஐக்கியமாக உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் 8 முன்னாள் எம்எல்ஏக்கள் தாவைக்கா பக்கம் கூடிய விரைவில் சாய்வதாக கூறப்படுகிறதா. அதே போலதான் 10 மாவட்ட செயலாளர்களும் கூடிய விரைவில் தாவைக்காவில் இணைந்துள்ளதாக செய்திகள் எல்லாம் அரசியல் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இப்படி அதிமுகவிலிருந்து ஒவ்வொருவராக தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் கட்சி தாவல் என்பது பெயரில் மாற்றுக் கட்சிகள் இணைவது என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு அரசியலிலே நிகழக்கூடாத ஒரு மாற்றமெல்லாம் அதிமுகவில் நின்று கொண்டிருப்பதாக மக்களிடம் ஒரு பெரும் அதிர்ச்சி தகவலாக இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.